ஸோ we need to ask ourselves the questions. வந்து என்ன வந்து இந்த கார்மிக் அட்டாக்னால் இல்லை இந்த செட்பேக்கில் என்ன நான் வந்து கற்றுக்க விரும்புகிறேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக நம்ம கூட நம்ம உட்காந்து நம்மளோட அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கவனித்து வாட் இட்ஸ் ட்ரைங் டு டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும். ஸோ விஷயம் என்னென்னா, ஸோ 2 ரிலம்ஸும் மோதிக்குது. அவங்க ஒரு ரிலமில் இருப்பாங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் நடக்குது. நம்ம ஒரு ரிலமில் இருக்கோம். we have other perspectives. இப்போது நம்மளால் சில விஷயம் பீயிங் ஸ்பிரிச்சுவல்னு நான் இதை நேம் பண்ண விரும்பலை. பட் நம்மளால் வந்து எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவையும் பார்க்க முடியுது. ஈவன் தோ த கார்மிக் அட்டாக் we can see on their perspective. ஓகே, அதில் ஒரு நியாயம் இருக்குது, அவங்க சைட்லேருந்து இது பேசுகிறாங்கன்ற அந்த விஷயம் இருக்குது. பட் கார்மிக் won't listen to your perspective. அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லிமிட்டட். அவங்களோட சுச்சுவேஷன் தான் நிரந்தரம். தே கான்ட் டூ எனிதிங். கைமீறி போன மாதிரி கையாலாகாத தனம் அப்படி சொல்லலாம். என்னால் இதுக்கு மேலே எதுவும் முடியாது, இதுதான் அப்படின்னு தே டிஃபைன் themselves based on the situation, based on the materialistic things. அவங்க எப்படின்னா அவங்க ஐடென்டிட்டி பண்ணிப்பாங்க. தே கேரி ஐடென்டிட்டி. கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த ரிலம்ஸ் பற்றி நான் போஸ்ட் பண்ணுறேன். டென்சிட்டி, ஐ மீன் இந்த 1D 2D 3D 4D இது எல்லாமே கான்ஷியஸ்னஸோட லெவல்ஸ். கான்ஷியஸ்னஸில் நம்ம எந்த லெவலில் இருக்கோம், லோலேருந்து ஹைக்கு. ஸோ நம்ம ஜேர்னியில் நம்ம அப்படி தான் அசெண்ட் ஆகிறோம். இந்த ஜேர்னிக்கு ரொம்ப முக்கியமானது 5Dக்கு மேலே இருக்கணும். நம்ம கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து 5Dக்கு மேலே இருக்கணும். தட் மீன்ஸ் இந்த லோவர் ரிலம்ஸில் இருக்க ஃபியர், கில்ட், ஷேம், ஆங்ஸைட்டி, அப்புறம் ஆங்கர், சேட்னஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே கூடாது. விச் மீன்ஸ் இருக்கவே கூடாதுன்னு இல்லை. யூ கேன் ஃபீல் தட். You can, without attaching to that emotion, that's not me, that's my emotion. You can feel that. It's not like skipping your emotion, but it's not getting attached to your attached to the emotions and not identifying with that emotion, because that's not you. சோலுக்கு வந்து இமோஷனே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. சோலோட ஒரிஜினாலிட்டி என்னென்னா, இட் டசன்ட் கேரி எனி இந்த மாதிரி லோவர் வைப்ரேஷன் அது கேரி பண்ணாது. ஸோ ரியல் ட்ரூத் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அகெயின் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எப்படி ஹேண்டில் பண்ணுறது. சில சுச்சுவேஷன்ஸும் சில தாட்ஸ் மூலிமா வர்றது தான். நம்ம டீப் ஃபியர்ஸ், பூமினாவே ஃபியர் பேஸ்ட் எனர்ஜி தான். ஸோ அதனால தான் ஹையர் ரிலம்ஸில் நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ எதுவும் நம்மளால் வந்து டச் பண்ணி உணர்ந்து எவால்வ் ஆக முடியாதுன்றனால தான் நம்ம வி சூஸ் திஸ் எர்த். இது வந்து ஒரு அசென்ஷன் ஸ்கூல் மாதிரி சொல்லலாம். இங்கே வந்தால் நம்மளோட சோல் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் இட் ஃபீல்ஸ் லைக் நம்ம தனியாக இருக்கோம், பட் வி ஆர் நெவர் அலோன். நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பிரிட் கைட்ஸ் இருப்பாங்க, ஏஞ்சல்ஸ், அப்புறம் டிவைன் கைடன்ஸ் எப்போவுமே இருக்கும். நம்மளுக்குள்ளே இருக்க டிவைன் வந்து நம்ம சோலே வந்து ஒரு குரு தான். நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் குரு, மாஸ்டர்ஸ், அசெண்டட் மாஸ்டர்ஸ் எல்லோரும், ஏன் இந்த யூனிவர்ஸ் மொத்தமே நம்மளுக்கு ஒரு கைடாக இருக்கும். ஸோ நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் இதை விட நான் நிறைய அட்டாக் வந்து டார்க் நைட் ஆஃப் சோல் நடக்கும்போதெல்லாம் ஈகோ டெத், மேசிவ் ஈகோ டெத் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கம்ப்ளீட்லி சோஷியல் கண்டிஷனிங்லேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அப்போது ஒரு அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக் அப்போல்லாம் நான் வந்துட்டு நான் அதை சர்வைவ் ஆகிருப்பேனானே எனக்கு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அது நடந்தது. வேறு ஒருவேளை எனக்கு அவேக்கனிங் நடக்கலை அப்படின்னா நான் கண்டிப்பாக ஐம் நாட் நான் வந்து இருந்திருக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா நான் நார்மலாக அதை வந்துட்டு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த அட்டாக் அப்படி கிடையாது. பட் அதுலேயே நம்ம சர்வைவ் ஆகிட்டோம். பிகாஸ் என்னோடய சோல் வந்து சொல்லிட்டே இருந்துச்சு, இதுக்கு நீ வந்து சாகிற அளவுக்கு வந்துட்டு கோழையா, சாகிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குது, ஒரு நிமிஷத்தில் நடந்துடும். பட் வந்து உனக்கு
வாழறதுக்கு உனக்கு அவ்வளோ கோழையாக இருக்கியா, வாழ முடியாதா உன்னால், இதுக்கு தைரியம் இருக்குது, அந்த தைரியத்தை ஏன் வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி தான் இருந்தது. பிகாஸ் எனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்போது. பட் ஸ்டில் இது வந்து புஷ் பண்ணுறாங்க. பீப்புள் ஆர் புஷ்ஷிங் டுவர்ட்ஸ் டெத். ஆனால் அது ஈகோ தான் டெத் ஆகுதுன்னு எனக்கு புரியல. கார்மிக் பீப்புள் ஆர் ட்ரையிங் டு ஹெல்ப் மீ. அப்போவும் அவங்க ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க, இப்போவும் அவங்க ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளோட அசென்ஷனை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கார்மிக் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 days ஒரு 4 days அவங்க ஏதோ ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அந்த டைமில் அவங்கள நம்ம திட்டுறதோ, அவங்களுக்கு வெஞ்சன்ஸ் வைக்கிறதோ, இல்லை கோவப்படுறதோ, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கோவம் வரும். சம்வேர் நம்ம கவனிக்காமல் விட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவங்க கொண்டு வருவாங்க, நம்ம ரியாலிட்டியில் கொண்டு வந்து ட்ரிகர் பண்ணுறது. ஸோ ட்ரிகர் எப்படி வருது, சும்மா வந்துடாது இல்லையா, நமக்குள்ளே இருக்கிறது தான் ட்ரிகராக நம்மளுக்கு வெடிக்கும். அப்போது இது எங்கேயோ நம்மளுக்குள்ளே மறைஞ்சிருந்துருக்கு, நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கோம். அந்த மேபி அது ஹீலிங் வச்சுக்கலாம், அது ஹீல் பண்ணாமல் இருந்ததாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்டோர்ட் எமோஷன், ஏதோ ஒரு ஃபியர் பேஸ்ட் எனர்ஜி லாக் ஆகிருக்கு எங்கேயோ, அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அது ஸ்கிப் பண்ணக்கூடாது. ரெண்டாவது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. நான் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலி இன்னும் செட்டில் ஆகலை, அபண்டண்ட்டாக இல்லை. என்ன தான் வந்துட்டு இப்போ வந்து எனக்கு வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா கூட, மோஸ்ட்லி ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து அவ்வளோ செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களோட அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து அன்ஃபோல்ட் ஆகும்போது தானாகவே அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வித்தவுட் ரெசிஸ்டிங் எனிதிங். பட் அதை ரிலீஸ் பண்ணணும், அந்த ரெசிஸ்டன்ஸை விட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்டெல்லாம் நம்ம கிடைக்கும். பட் அந்த நம்பிக்கையும் இதுவும் நம்மளுக்கு அவ்வளோ சாதாரணமாக கிடச்சிடாது. அந்த டிவைன் சரண்டர் என்ன தான் நம்ம சரண்டர் பண்ணாலும் ஸ்டில் யூ ஆர் டூயிங் something because people are working, பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க just for survival. ஸோ அகெயின் நம்மளுக்கு அது உறுத்தும், அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகும். ஸோ அதனால் நம்மளும் ஓகே நம்ம ட்ரை பண்ணுறத பண்ணிகிட்டே இருப்போம்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். பட் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்க மாட்டோம். பட் ஆல்ரெடி நம்ம எல்லா எஃபர்ட்டும் போட்டதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. நமக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரிசீவிங் ஸ்டேட்டில் இருக்கணும், அது ஒரு வைப்ரேஷன். பட் வந்து நம்ம வெயிட்டில் இருந்தோம், லாங்கிங்கில் இருக்கோன்னா அது நடக்காது. ஸோ சில விஷயத்த வந்து இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லி, பட் என்னோடய சோல் சொன்னிச்சு. ஸோ எதில் விட்டேன், ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி செட்டில் ஆகலை அப்படின்ற ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ பட் என்னோடய சோல் வந்து என்ன சொன்னிச்சுன்னா, ஈவன் தோ நீ வந்து ஃபினான்ஷியலி செட்டில் ஆனாலும் அபண்டன்ட் ஆனாலும் யூ டோன்ட் ஃபீல் யுவர் செல்ஃப் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். நீ அகெயின் வந்து நீ வந்துட்டு உன்னை எப்படி நினச்சிக்குவேன்னா, யூ ஆர் நாட் வர்தி. செல்ஃப் ஒர்த் வந்து உனக்கு வந்து ஃபினான்ஸ் மூலியமாக கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எமோஷ்னலி, மென்டலி, இது வந்து நம்மளுக்கு ஒரு போக போக நம்ம கற்றுக்குவோம். ஒவ்வொரு அட்டாக்லேயும் இல்லை ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு நம்மளுக்கு நடக்கும். அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னி வந்து ரொம்ப அப்படியே ஈஸியாக அப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது. ஏறும் இறங்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒவ்வொரு வாட்டி டார்க் நைட் ஆஃப் சோல் நடக்கிறப்பையும் அடுத்து அசெண்ட் ஆகிறது ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அந்த வைப் ரொம்ப ஹையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு என்லைட்டன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் வரைக்கும் ரீச் ஆகும். ஆனால் என்லைட்டன் ஆக முடியாது. பிகாஸ் அகெயின் அங்கே மைண்ட் வந்துட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், we need to figure out, we need to get that stage, அதை பிடிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் வந்து எங்கே வருதோ ஸோ தேர் we lost. ஸோ அப்படி தான். பட் எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் ஜஸ்ட் பீயிங் ஸ்டேட்லேருந்து ரிசீவிங் ஸ்டேட்டில் இருக்கிறது தான். பீயிங் ஃபெமினைன். ஸோ அங்கே வந்து பயம், ஃபியர் பேஸ்ட் எனர்ஜி இருக்கவே கூடாது. ஃபெமினைனாக இருக்கும்போது அதை ஃபீல் பண்ணுறோம் போது ஃபஸ்ட்டு வந்து லவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஈவன் தோ வி ஆர் நாட், லவ் எனர்ஜினால தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம ஃபுல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்றனால தான், அந்த தைரியத்தில் தான் நம்ம வந்து இந்த பூமியில் பிறக்கவே செய்கிறோம். ஸோ வி ஆர் ஆல்ரெடி ஹோல் அப்படின்னு முழுமையாக இருக்கிறோன்றனால தான் நம்ம பிறந்திருக்கோம்.
அகெயின் அந்த முழுமையை உணர்றது மூலிமா தான் மற்ற விஷயங்கள் நமக்கு பிறக்கும். ஐ மீன் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதர் திங்ஸ் ஆர் ஒன் ப்ராட்டப் அது வந்து பர்த் எடுக்கும் நம்ம லைஃப்பில். வந்து மற்ற விஷயங்கள் நியூவாக நம்மளுக்கு கிடைக்கணும். எதுனாலும் நம்ம வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து தானாகவே கிடைக்கக்கூடிய, தானாகவே நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம ரெசிஸ்டன்ஸில் தான் தள்ளி போட்டுட்ருக்கோம். லைக்வைஸ் வந்து இது இருந்தால் தான், இது அகெயின் ஃப்ரம் கண்டிஷன் மைண்ட், ஃபினான்ஷியலி செட்டில்ட் ஆனால் தான் என்னை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்றதும், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக ஒரு வீடு இருக்கணும், நானே அதை ஏர்ன் பண்ணி அதை வந்துட்டு கட்டணும் அப்படின்னா யோசிக்கோங்க அது எவ்வளோ டைம் எடுக்கும். அப்போது அந்த வீடு வந்து உங்களுக்கு அந்த வீடுனால நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகிறீங்க. அகெயின் அந்த ஃபினான்ஸ்னால நீங்கள் அகெயின் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் ஐடென்டிட்டி. இது ஒரு ஸ்பைரல். ஸோ இதெல்லாம் எது நீங்கள் தடை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் ஜேர்னியில், எது தடை அப்படின்னா நீங்கள் இதை ட்வின் ஃப்ளேமை நவுத்தி வச்சுருங்க. ட்வின் ஃப்ளேம் இட்ஸ் யூனியனோ இல்லை ட்வின் ஃப்ளேம் கான்செப்டோ அந்த பேரடாக்ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியில் வந்துடணும். உங்கள் ட்வின் கூட யூனியன் நடக்கிறதுக்காக இத்தனை விஷயத்த நீங்கள் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த ரீசண்ட் அட்டாக்கில் அதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ட்வின்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிகாஸ் இது உங்களோட சோல் அலைன்மெண்ட். நீங்கள் உங்கள் சோலோட ஹாப்பியாக இருக்க முடியணும். உங்கள் சோலோட ஹோல்னஸ் அண்ட் கம்ப்ளீட்டான விஷயத்தையும் அந்த கைண்ட் அந்த லவ் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு பிறக்கும். பட் இதுக்கெல்லாம் உங்களுக்கு தடையாக வர்றது தான் இந்த ட்ரிகர்ஸ். ஸோ சில விஷயத்தை நம்ம தாட்ஸ் மூலிமா இப்போ பீப்புள் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சிச்சுவேஷன்ஸ் ஆர் அதர் ஐடென்டிட்டி விஷயங்கள் ஏதோ ஒன்று நீங்களே நினைக்கிறீங்க செட்பேக்காக, என்கிட்ட இது இல்லை, லைக் கேஸ்ட்டு, ஏஜ் டிஃப்ரென்ஸ், இப்படி எதெல்லாம் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு இந்த அசென்ஷன் ஜேர்னியில் பேஸ்ட் ஆன் ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும் இல்லை ட்வின் ஃப்ளேம் இல்லாமல் இருக்கட்டும், உங்களை நீங்கள் முழுமையாக உங்களோட எசன்ஸில் உங்களோட அத்தன்டிக் வைப்பில் இருக்க விடாமல் பண்ணுற விஷயத்தை தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகே, இது எப்படி சொல்லலாம்னா கரெக்டாக எனக்கு வேர்ட்ஸில் சொல்கிறதுக்குன்னா, அதாவது நீங்கள் உங்கள் சோல் அலைன்மெண்ட்டில் இருக்க முடியாத விஷயம் உங்கள் மைண்டுக்கு வருதுன்னா மைண்டையே அவாய்ட் பண்ணணும். மைண்ட் வந்து தாட்ஸு, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா யூ நீட் டு செப்பரேட் ஃப்ரம் யுவர் மைண்ட். அப்போ நீங்கள் மைண்ட்லேருந்து விலகிட்டிங்கன்னா ரியல் எது இருக்கோ அது ஷைன் ஆகும். ஆல்சோ ரியல் வந்து எக்ஸ்பெக்டேஷனில் போகாது, வாண்டிங் எனர்ஜி இருக்காது, லாங்கிங்கில் இருக்காது, டெஸ்பரேட்டாக இருக்காது, அவுட்கம் பேஸ்டாக இருக்காது, கால்குலேட்டிவாக இருக்காது. இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம்திங், கிவ் இட் ஹோல் ஹார்ட்டட்லி. நெவர் எவர் try to or think about the outcomes or think about what we get based on this. ஸோ அந்த மாதிரி எதுவும் திங்க் பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அந்த சோல் அலைன்மெண்ட்டுக்கு என்னென்ன தடையாக இருக்கோ அதை கட் ஆஃப் பண்ணுங்க. தென் நீங்கள் நேச்சுரலாக செல்ஃபாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ சோல் எப்போவுமே வந்து சக்ஸஸ் கொடுத்துரும். நீங்கள் சோல் அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து பயங்கர மேசிவாக க்ரோத் இருக்கும். என்ன சொல்கிறது, நிறைய உங்களுக்கு மணி ரிலேட்டட் ஃபினான்ஷியலி வெல்த்தியாக இருப்போம், இது கிடைக்கும் அது கிடைக்கும், அப்படி எதையுமே நோக்கி போகாதீங்க. அதை டிஃபைன் நம்ம பண்ண முடியாது. ஒவ்வொரு சோல் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரியலாக நீடு எது இருக்குது நீங்கள் நம்பிட்டுருக்கலாம். எவ்வளோ நாள் கண்டிஷன் பேஸில் வந்துட்டு எனக்கு பேசிக்காக இதெல்லாம் வந்து இருந்தால் தான் எனக்கு ஹாப்பினஸ், இல்லை எனக்கு செக்யூர்டாக நான் ஃபீல் பண்ணுவேன், தென் ஒன்லி ஐ ஃபீல் ப்ரொடெக்டட் அப்படின்றதும் ஒரு கண்டிஷனிங் தான். அந்த கண்டிஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் சோல் அலைன்மெண்ட்டில் இருந்தேன்னா சோல் வந்து எனக்கு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணும். ஸோ எனக்கு எல்லாமே கிடைக்கும் இன்க்ளூடிங் மை ட்வின் அப்படின்றதும் ஒரு கண்டிஷன் தான். ஸோ இப்படி எதுவுமே இல்லாமல், எதுவும் பற்றியுமே யோசனை இல்லாமல், நாளைக்கு இல்லை இன்றைக்கி இல்லை அடுத்த செகண்ட் இல்லை முன்னாடி நடந்த ஒரு இப்போ சாப்பிட்டுட்டு கை கழுவிடுமோ அது முடிஞ்சிருச்சு, இப்போ அந்த சாப்பாடு பற்றி யோசிக்கிறது. ஸோ இப்படி இன்னைக்கு இந்த செகண்டு மட்டுமே வாட் யூ ஆர் சி இஸ் யுவர் சோல். அங்கே மட்டும்தான் உங்கள் சோல் வந்துட்டு இருக்குது. அந்த நிமிஷத்தில் நீங்கள் மைண்டை அதிகமாக பேச விடுறீங்கன்னா சோலோட அந்த எனர்ஜி அங்கே போயிடுச்சு.
ஸோ யூ கான்ட் see your soul, யூ கான்ட் be a soul here. நீங்கள் அப்போ சோலாக இருக்கலைங்க. மைண்டு சொல்கிற அந்த வேஷம் போட்ட அது கற்றுக்கிட்ட அது பார்த்து சேகரித்து வச்சுருக்க மெமரிஸும் பேஸ்ட் ஆன் சொசைட்டி இதுவும் அதெல்லாம் அந்த ஃபிலிம் தான் ஓடிட்டுருக்காங்க, அந்த மூவி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் நாட் யூ. உங்கள் சோல் அதை வாட்ச் பண்ணுது, உங்கள் சோல் அதுக்கு எனர்ஜி போர் பண்ணி உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டிகிட்ருக்குது விஷன்ஸாக. ஸோ ஆல்வேஸ் அவேராக இருங்க. அவேர்னஸ் இஸ் த கீ. அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் செட்பேக் ஆகுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாக வருதுன்னா தட்ஸ் நாட் அ செட்பேக். நீங்கள் யூ ஆர் பவுன்சிங் டு அ ஹையர் ரிலம். ஸோ பவுன்ஸ் நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கும். எப்படின்னா இந்த லோயர் ரிலம்ஸுக்கும் ஹையர் ரிலமுக்கும் கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்ருக்கு. நான் ஜட்ஜ் பண்ணுற விதத்தில் நான் இதை பாருங்கள் அப்படி சொல்ல கிடையாது. இட்ஸ் லைக் டோன்ட் ஜட்ஜ் அதர் பீப்புள்ஸ் ரெலம் அப்படி இருக்காங்க அவங்க அப்படி தான், அப்படி கிடையாது. இட்ஸ் தேர் கான்ஷியஸ்னஸ் லெவல். நம்மளும் அந்த லெவலுக்கு எப்போ வேணால் போவோம் பை communicating with them. So that's how we need to understand this. And அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தயர் ரிலம். இப்போ எப்படின்னா ஒரு பையன் வந்துட்டு என்னோடய வீட்டில் எப்போவுமே தயிர் சாதம் தான் கொண்டு வருவாங்க, அப்புறம் என்னோடய வீட்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த 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 பர்டிகுலர் பிராண்டில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் அவங்களுடைய அந்த வளர்ப்பு. அவங்க இதுதான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் ப்ராக்டிஸ்டு டு பர்டிகுலர் சர்டைன் வே டு லிவ் இட், டு see the world. அவங்க வந்து அதை சொல்கிறாங்க. இது எந்த விஷயத்துக்கு வேணால் நீங்கள் பொருத்திக்கலாம். ஸோ அவங்க கொண்டு வராங்க இந்த மாதிரி நீயும் இதுபடி தான் நீ வாழணும் அப்படி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து திணிக்கிறாங்க. they are pushing their ideas to yourself. So other perspective கேட்குற எம்பத்தி இல்லை, புரிதல் இல்லை, அந்த ப்ராட் மைண்ட் இல்லை. அப்படின்றப்போ குறுகிய இதில் இருக்காங்கன்றப்போ பட் யூ கேன் see their perspective also, your perspective also, then you know what's right to do on that space. ஸோ சிலது வந்து நம்ம தாட்ஸ் அண்ட் இதுலேயே அவாய்ட் பண்ணிடலாம். அகெயின் இது ஈகோ ஃபியர் பேஸ்லேருந்து தான் வர்றது இந்த ட்ரிகர் கூட. ஸோ நான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஹீலிங், நம்ம ஹீல் பண்ணாத ஏதோ ஒரு விஷயம்னு. பிகாஸ் ஹீலிங் வந்து தேவையே கிடையாது when we are in present. எப்பப்பெல்லாம் நம்ம மைண்ட் வந்து அட்டென்ஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிதோ அப்போ நம்ம ரொம்ப ஃபியர் பண்ணுற விஷயத்த அது இட்ஸ் bring up in your reality, அது மேனிஃபெஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ அது நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிடுங்க. பெட்டர் அவாய்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல். பிகாஸ் அந்த தாட்ஸ் லெவலில் நம்மளுக்கு உள்ளேருந்து தெரியும் நான் இதை வாண்டடாக நான் ஸ்கிப் பண்ணுறேன்னா இல்லை இதெல்லாம் எனக்கு ஒரு ஃபியரே கிடையாது, இட்ஸ் நாட் மை ஃபியர் ஆக்சுவலி அப்படின்னு. உங்களுக்கு ஃபியர் இல்லை அப்படின்றத நீங்கள் ரியலாக உணரணும். யூ நீட் டு ஆல்கமைஸ், ட்ரான்ஸ்மியூட். ஸ்கிப் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து அந்த ஃபினான்ஸுன்றது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஃபினான்ஷியல் ட்ராமா இருக்குது. என்னோடய வீட்டில் எல்லாருமே ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பட் நான் அப்படி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் என்னோடய சைல்டுஹுட்டில் நான் வந்துட்டு என்னோடய வீட்டில் ஐ எம் நாட் க்ரோயிங் அப் இன் மை ஓன் ஹோம். நான் வந்து என்னோட பாட்டி வீடு அங்கே வளர்ந்தேன். ஸோ அங்கே எனக்கு எப்படின்னா இப்படி தான் எல்லாமே வந்துட்டு ஒரு பென்சிலாக இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு 2 rupees 3 rupees அவ்வளோதான் அதுக்கு இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, அது சிக்கனமாக யூஸ் பண்ணணும். 1 வீக்குக்கு இந்த பென்சிலை யூஸ் பண்ணணும், இல்லை 2 வீக்ஸுக்கு இதை வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு இது பண்ணுவாங்க, எனக்கு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு வந்து எனக்கு யார் வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க அப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க. வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக சொல்கிறேன், மற்றபடி ஃபுட்டோ இல்லை ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி அதில் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். பட் வந்து நான் தொலைச்சிருவேன்னு சொல்லி இப்படி இது பண்ணுவாங்க. ஆனால் நான் தொலைக்கவே மாட்டேன், எதுவுமே தொலைக்கவே மாட்டேன். ஆல்ரெடி நான் பொறுப்பாக தான் இருப்பேன், எதையுமே கொடுக்க மாட்டேன், பெருசாக விட்டுட்டு வர மாட்டேன். டிஃபன் பாக்ஸ் லாஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் எதுவும் நடக்காது. ஸ்டில் எனக்கு எப்படின்னா அந்த சைல்டுஹுட்டில் அந்த ட்ராமா இருந்திருக்கு.
ஸோ என்னோடய வீட்டுக்கு வந்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ மணி கொடுத்தாலும் நான் அவ்வளோவும் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட மாட்டேன். ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா அதை தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணி பழகிறதுக்கு. ஸோ அந்த அபண்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல லேக்கிங் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. நம்ம ஏர்ன் பண்ணால் அது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா பயங்கரமாக அதை நான் செலவு பண்ணுவேன், மற்றவங்களுக்கு செலவு பண்ணுவேன். என்கிட்ட அமௌண்ட்டு இது என்னோடய அமௌண்ட்டு அப்படின்னா. ஆனால் அடுத்தவங்க கிட்டேருந்து அது வாங்குகிறப்போ ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்குறாங்கன்றப்போ அது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். இது அவங்களுடைய அமௌண்ட் ஆச்சு, நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு கிடச்சிருச்சே அப்படி சொல்லி யூஸ் பண்ண அந்த மாதிரி எனக்கு இருக்கும். நான் எப்போயும் என்னோடய ஓன் ஃபேமிலியே எனக்கு எதாவது கொடுத்தா கூட நான் எப்படின்னா ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக அதை ரொம்ப அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இருக்கும். தேவைன்னா மட்டும் வாங்கிப்போம், அப்படி தான். பட் அது என் ஃபேமிலியில் ஆப்போசிட்டு. என்னை வந்து ஆனால் கம்ப்ளீட்டாக நல்லாவே யூஸ் பண்ணாங்க. என்கிட்ட இப்போ ஏதாவது ஒரு இது நிறையா அமௌண்ட் இருக்குதுன்னா அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நானும் கொடுப்பேன். நான் வந்து அப்படியே வந்து கொடுங்க, திருப்பி கொடுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே மைண்டில் வச்சு கேல்குலேட்டிவாக இருக்க மாட்டேன். வரும் போகும் பார்த்துக்கலாம் அப்படி தான் இருக்கும். பட் அவங்க அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு சின்ன ட்ராமா இருந்திருக்கு. பட் நான் அது இக்னோர் பண்ணிவிட்டு அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு எனக்கு பெருசாக வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. பட் தட்ஸ் ஓகே. அது வந்து என்னோடய உள்ளே இருக்கிற விஷயத்த காமிச்சிருக்கு அப்படின்றப்போ அதை நான் ஏதோ கிளியர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வந்துட்டு நான் வந்து அது வந்து ஹீலிங் எல்லாம் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நேச்சுரலாகவே நம்ம வந்து ஒரு அபண்டன்ட்டான ஒரு சோலில் தான் அபண்டன்ஸ் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது, அப்புறம் லவ் எனர்ஜி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அந்த சின்ன விஷயம் இது வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்ட விஷயம். அகெயின் இது வந்து இங்கே வந்து சோஷியல் கண்டிஷனிங்னால புகுத்தப்பட்ட ஒரு விஷயம். இது எக்ஸ்டர்னல். ஸோ இதுக்கு நான் வந்து பவுண்ட் ஆகணும், இதுக்கு நான் என்னை உட்படுத்திக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஐ நீட் டு லெட் கோ. இதை ஃபஸ்ட் ட்ரான்ஸ்மியூட் பண்ணி அதுக்கப்புறம் லெட் கோ பண்ணணும். ஃபேஸ் பண்ணிவிட்டு ஐ கேன் என்னால் முடியும் அப்படின்றதும். ஸோ இதனால் என்னோடய ஐடென்டிட்டியை நான் செட் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோடய ஐடென்டிட்டி, நான் ஏர்ன் பண்ணால் தான் என்னை நான் மதிப்பேன். இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு ஃபேமிலியால் திணிக்கப்பட்டது, சொசைட்டினால் திணிக்கப்பட்டது. இட்ஸ் நாட் மீ. ஐம் நேச்சுரலி அபண்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃபியர்ஸ் இருக்கும் நமக்குள்ளே. ஸோ ஃபியர் பேஸ்ட் எனர்ஜி வந்து நிறையா டைம் நம்மளுக்கு வரும். நிறையா நம்ம பயத்தினாலேயே நிறைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். அதனால தான் நம்ம தாட் லெவல்லே அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெசண்ட்லேயே இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணுறோம். நம்ம தான் அதை இதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு உருவாக்க போகிறோம். ப்ரெசண்ட்லேருந்து தான் ஃப்யூச்சர் வந்து உருவாகுது. ஸோ நம்ம அந்த ஃபியர் பேஸ்டு எனர்ஜிக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் எதை பற்றியுமே நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ட்வின் பற்றின ஒரு பயம் இருக்குது, யூனியன் பற்றின பயம் இருக்குது, லைஃப் பற்றின பயம் இருக்குது, எல்லாமே பயம்தான். ஸோ தாட்ஸுன்னு வந்துட்டாவே அதில் நல்லதோ கெட்டதோ அது நல்லது தான் சொல்லுது அப்படின்னு அதுக்கும் செவி சாய்க்காதீங்க. கெட்டது இது பண்ணுது அதை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படியும் பண்ணாதீங்க. டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. தாட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ எனக்கு என் மைண்டு கீப் ஆன் டாக்கிங். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா என்னோடய மூளை சொல்லும், புத்தி சொல்லும், எப்படி தேவை இருக்கிற அணி தேவை இல்லாத அணின்னு புரிஞ்சுக்கிறது. சம்டைம்ஸ் நான் நல்லதும் சொல்லுவேன் கெட்டதும் சொல்லுவேன். அப்போ என் மைண்ட் இப்படி சொல்கிறப்போ அப்போ என்னோடய பிரெயின் சொல்லுதான், இந்த புத்தி சொல்லுவேன் என்ன சொல்லுது, நீ பிடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணி தான் போ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மைண்டு வந்துட்டு எப்போ நல்ல டூல். ஆக்சுவலாக மைண்ட் வந்து ஒரு நல்ல டூல். ஆனால் பிஃபோர் அவேக்கனிங் இட்ஸ் அ கிரேட் டூல். நம்மளுக்கு நல்லதுக்கு மட்டுமே செயல்படும். ஆஃப்டர் அவேக்கனிங் அது வந்து நம்ம நினைக்கிறது பொறுத்து. பிஃபோர் அவேக்கனிங் கூட இப்போ வந்து நம்ம வந்து கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதுக்கு யூஸ் ஆகும், நல்லதை மட்டுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தப்பான விஷயத்தையும் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அது நம்மளுக்கே அதனால தான் சொல்கிறேன், நம்ம மைண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம விலகிறப்போ நம்மளோட சோல் எனர்ஜி வந்து இங்கே அதிகமாக இருக்கும்.
அப்போ நம்ம எதுக்கும் இந்த ஃபியர் பேஸ்டு எனர்ஜிக்கெலாம் நம்ம லாக் ஆக மாட்டோம், நம்ம பவர் அதில் போகாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே.